நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆஹா அமலாமா, உனக்கு 100 ஆயுசு. உன்னை பத்தி தான் நினைச்சுன்னு வரேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி டப்புன்னு வந்து நிக்கிறிய. என்னையா எதுக்கு நினைச்சீங்க? அதேமா கேக்குற. உலகத்துல இப்படியும் ஒரு அநியாயம் நடக்குமான்னு நினைச்சு பார்த்தேன். ஒவ்வொரு பத்தின்னு எரியுது. என்ன அநியாயம் நடந்துச்சு? யாரு அநியாயம் பண்ணாங்க? அநியாயம் நடந்தது உனக்குதான். அந்த அநியாயத்தை பண்ணவங்க யார் தெரியுமா? 10 மாசம் உன்னை சுமந்து பெத்த உங்க அம்மா ப்ரொஃபசர் ஜெயந்தி மேடம். நீ உங்க அம்மா கூட சண்டை போட்டுக்கின்னு அவங்க கூட பேசாம ஒரு தபா கூட அவங்க வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்கிறிய. உங்க அம்மா தான் பெத்த பாசத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து நேரா இங்க வந்து உன்னை பாத்துக்கலாம்ல. வரவே இல்லை. ஆனா அதே உன் வீட்டுக்கு மருமகளா வந்துக்குதே அருண் பொண்டாட்டி பிரியங்கா, அது அவங்க வீட்டுக்கு பெங்களூருக்கு போச்சா. உங்க அம்மாவுக்கு இருப்பு கொள்ள அடுத்த நாளே கிளம்பி நேரா பெங்களூர் போயிட்டு, ஐயோ நீ இல்லாம எனக்கு சோறு இறங்கலாமா தூக்கம் வரலாமான்னு சொல்லி உருகி உருகி அந்த பொண்ணை இட்டாந்துச்சு. இத பாரு, இது என்ன நியாயம்? இது அநியாயம் தானே. அந்த மருமக பொண்ணு பேர்ல வச்சிருக்க பாசத்துல தம் தூண்டு 1% பெத்த பொண்ணு மேல வச்சிருந்தா நீ ஒரு சுத்து பெருத்திருக்க மாட்டேன். பெத்த பொண்ணு உன் மேல இல்லாத பாசம் எங்கேந்தோ வந்த அனாத பொண்ணு பிரியங்கா மேல இருக்குதுன்னா அப்ப நீ என்ன அவளுக்கு எழுச்சவளா? நீ இந்த அநியாயத்தை தான் என்னால தாங்கிக்கவே முடியல. இது பாருங்க, எனக்கு அவங்க அம்மாவும் கிடையாது, நான் அவங்க பொண்ணும் கிடையாது. எங்களுக்குள்ள உறவு இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. தயவு செஞ்சு இனிமே அவங்க விஷயமா என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க அங்கிள். ஓகே ஓகே, கூல் கூல் கூல், டென்ஷன் ஆகாத. உனக்கு பிடிக்கலாம் உங்க அம்மாவை பத்தி நான் உங்ககிட்ட பேசல. வேற எதை பத்தி பேசுறது? இது புது ஆபீஸ்ல எப்படி இருக்குது? புது ஆபீஸ்ல ஒன்னும் அந்த பழைய ஆபீஸ் மாதிரி பிரச்சனை கிருஷ்ணன் எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே வாழ்க்கையில பிரச்சனைல இருக்கிற உனக்கு ஆபீஸ்ல பிரச்சனை வந்தா அது மகேஷுக்கு தானே பிரச்சனை. ஏன்னா மகேஷ் தானே உன்னை அந்த ஆபீஸ்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுதே. அதனாலதான் பிரச்சனையே வரக்கூடாது. ஆபீஸ்ல ஃப்ரெண்ட் ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுத்துட்டான், அப்புறம் எப்படி பிரச்சனை வரும்? நான் ஒன்னும் தப்பா சொல்லமா, இது உன் வாழ்க்கை பிரச்சனை. அதனால நீ தான் உஷாரா இருக்கணும். இப்போ மத்த பொண்ணுங்களுக்கு புகுந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா கோச்சின்னு அம்மா வீட்டுக்கு போலாம். ஆனா உனக்கு இங்க பிரச்சனையே அம்மா வீடுன்றதால நீ புகுந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கோ, உங்க அம்மா வீட்டுக்கு போக முடியாது. நடுத்தெருவுல தான் நிக்கணும். ஏதோ அமலாமா, நீ உன் அம்மா மாதிரி இல்ல, சூதுவாதி தெரியாத வெகுளி பொண்ணு, பாவம். அதனால உன் மேல எனக்கு ஒரு இனம் புரியாத பாசம். அதனால்தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுகிறேன். ஏதாவது தப்பா பேசுறேன்னு நீ நினைச்சேன்னா மன்னிச்சிருமா. நான் வரேன். என் மாமா மணிபாரதியோட வாரிசு யாருன்னு எனக்கு தெரியணும். அத ஜெயந்தி சொல்லணும். நீ சொல்ல வைக்கிற. கார்த்திக், என்னோட முதல் தாக்குதல்லையே அந்த பொம்பளை மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அதனால உடனே முதல் குழந்தையோட டீடைல்ஸை பத்தி கேட்ட தொல்லை பண்ண வேண்டாம். கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். முதல்ல அந்த ஷாக்ல இருந்து அந்த பொம்பளை வெளியே வரட்டும். அப்புறம் ரெஸ்ட் எடுக்கும் போது சாதாரணமா பேசி உண்மையை வெளியே கொண்டு வா. பதில் நமக்கு திருப்திகரமா இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமா பயமுறுத்து. உண்மையை சொல்லிடுவேன், இதோ இப்ப சொல்லிடுவேன், இதோ சொல்ல போயிட்டே இருக்கேன் அப்படின்னு டார்ச்சர் பண்ணு. நமக்கு தேவையான எவிடன்ஸ் கிடைச்சிரும். கார்த்திக், பொண்ணு இருக்கிற இடத்த அம்மா வாயாலேயே நான் வர வைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு கார்த்திக். பண்றேன்டா, வெயிட் பண்றேன். ஆல் தி பெஸ்ட். நாற்பது வயசை தாண்டிய இளமையோட இருக்கிற அழகான காலேஜ் ப்ரொஃபஸருக்கு வேதனை வரும்போதும் அவங்களுக்கு தெரியாம கண்ணீர் வரும்போதும் புருஷனுக்கு முன்னாடியும் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டிய கட்டாயத்துல அவங்க இப்ப இருக்காங்க. பாவம்,
அதோட அளவு அதிகமானா உன்னோட எதிர்பார்ப்பு தப்பாயிடும் கார்த்திக். என்னடா சொல்ற? கொடுக்கிற டார்ச்சரை தாங்கிக்க முடியாம அந்த ப்ரொஃபசர் தற்கொலை பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவ? டேய், ஓடா. அப்படி தற்கொலை பண்ணிக்கிற தைரியம் அந்த ப்ரொஃபசருக்கு இருந்தா அவங்க சாவு எப்பவோ நடந்திருக்கணும். என் மாமன் மணிபாரதி தாலி கட்டாமலே குழந்தைய கொடுத்துட்டு இவங்களை ஏமாத்தி ஓடி போனப்பவே இவங்க செத்திருக்கணும். மான அவமானத்துக்கு பயந்த எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் இப்படி ஒரு முடிவை தாண்டா எடுப்பா. அப்பவே இவ சாகாம இருந்தவ இப்ப எப்படிடா இப்படி ஒரு முடிவு எடுப்பா? இல்ல, அப்படி ஒரு முடிவெடுக்க மாட்டா. இல்ல, அப்படி உறுதியா சொல்லிட முடியாது கார்த்திக். மரியாதையான புருஷனுக்கும் படிச்ச பிள்ளைங்களுக்கும் அவளோட தப்பான வாழ்க்கை தெரிஞ்சு போச்சுன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு சாவறத தவிர வேற வழியே இல்ல. அப்படி ஒரு வேளை அவங்க துணிஞ்சு இப்படி ஒரு முடிவை எடுத்தா அவங்க தனியா போக மாட்டாங்க, வேற ஒரு ஆளையும் கூட்டிட்டு போவாங்க. தான் பையனோட வாழ்க்கையையும் குடும்பத்தையும் நாசம் பண்ணவள பிரியங்காவ, அதாவது நம்ம ஜூலிய. வா ஜெயந்தி, வாம்மா. எப்படி இருக்க? இருக்கேன்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த வயசுக்கு எவ்வளவு தெம்பா இருக்க முடியுமோ அவ்வளவு தெம்பா இருக்கேன். ஆனா ஒண்ணுமா, மனச நிம்மதியா வச்சுக்க பழகிட்டு இருக்கேன். ஆமா, என்னை பத்தி பேசினது இருக்கட்டும். நீ பெங்களூர் போய் அருணை மீட் பண்ணிய, இப்போ உன் மனசுக்கு நிம்மதி கிடைச்சதா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ பெங்களூர் போய் அருணை மீட் பண்ணிய, இப்போ உன் மனசுக்கு நிம்மதி கிடைச்சதா? ரொம்பவே நிம்மதியா இருக்குப்பா. ஜெயந்தி, வாமா. பெங்களூர் போயிருக்கேன்னு மாப்பிள்ளை சொன்னாரு. எப்பமா வந்த? இன்னைக்கு தாம்மா வந்தேன். உன்னை பத்தி சதா சர்வ காலமும் நினைச்சுக்கிட்டே அவருக்கு அடிக்கடி உடம்புக்கு முடியாம வந்துடுதுமா. ஏன்பா, எதுக்கு இப்படி கவலைப்படுறீங்க? நான் தான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கங்க. இங்க பாரு ஜெயந்தி, நீ நல்லா இருக்கேன்னு உன் வாய் சொல்லுதே தவிர உன் முகத்துல அந்த சந்தோஷத்தை காணுமேம்மா. ஏமா, அருண் பிரியங்கா ஜாதகம் சரியில்லைன்னு கவலைப்பட்டியே, அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது மாற்றங்கள் தெரியுதாமா? ஜெயந்தி, அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தா உன் மனசுல வச்சுக்காம எங்க கிட்ட சொல்லுமா. எங்க கிட்ட சொல்ல பிடிக்கலன்னா மாப்பிள்ளை கிட்டயாவது சொல்லுமா. அப்படி எதுவும் இல்லைம்மா. பிரியங்கா ரொம்ப நல்ல பொண்ணு, அருணுக்கு ஏத்த பொண்ணு. வா மகேஷ். நல்லா இருக்கீங்களா நல்லா சார்? இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் மகேஷ். அத்தை பார்க்க வீடு வரைக்கும் போயிருந்தேன். நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதனால தான் இங்க வந்தேன். என்னாச்சு? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன மகேஷ், உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன ரகசியம்? நாங்கெல்லாம் தெரிஞ்சு கூடாதா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அது என்ன, அமலா மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாள? ஏ மகேஷ், பேத்தி பத்தி மறுபடியும் என்கிட்ட சொல்லி என்ன அனாவசியமா டென்ஷன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறியா? பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வாங்க. பேசிட்டு உள்ள வந்துருங்க. என்னங்க,
மறுபடியும் அந்த அமலா பொண்ணு ஏதாவது பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? முதல்ல அவங்க பேசிட்டு வரட்டும். வா உள்ள. ம். என்ன விஷயம் மாப்பிள்ள? உங்க டென்ஷனுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. சொல்ல வேண்டியவனே எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நான் ஆண்டனியை பார்த்தேன். அவன் பிரியங்கா பத்தின எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான்னு சொல்றேன். பிரியங்கா பத்தின உண்மையை உங்ககிட்ட சொன்னதையும் என்கிட்ட சொல்லிட்டான். அருணை நல்லா ஏமாத்தி நம்ம எல்லார் முகத்திலும் கரிய பூசிருக்கா. ஒரு நல்ல நடிக்க தெரிஞ்ச ஃப்ராட் நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாத்தையும் வாங்குறதுக்காக வீட்டுக்குள்ள மருமகளா வந்திருக்கா. அப்படிதானே? இந்த எல்லா உண்மையும் தெரிஞ்சோ வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு அருணோட வாழ்க்கையை நினைச்சு வேதனைப்படுறீங்க. அந்த கேடுகட்ட பிரியங்கா, சாரி ஜூலி, இதுக்கு மேலேயும் அருணோட வாழ்க்கையில இருந்து அந்த உண்மை என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தோட மான மரியாதை கௌரவம் எல்லாம் போயிடும். அதுக்கு முன்னாடி அவளை நம்ம வீட்டை விட்டோம், அருணோட வாழ்க்கையை விட்டும் துரத்தியே ஆகணும். துரத்தியே ஆகணும். அந்த முடிவோட தான் நான் பெங்களூருக்கு போனேன். ஆனா அருண் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பிரியங்கா கிட்ட பேசலான்னு பேசின உடனே தான் எல்லா உண்மையும் வெளியில வந்துச்சு. என்ன உண்மை? ஆண்டனி பிரியங்காவை பத்தி சொன்னதெல்லாம் பொய். அவன் சொன்னது எதுவுமே உண்மை இல்லை. ஆண்டனி எதுக்கு பிரியங்காவை பத்தி அப்படி சொல்லணும்? அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. பிரியங்கா மாதிரியே இருக்கிற ஜூலியை பார்த்து நம்ம பிரியங்கான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். பிரியங்கா ரொம்ப நல்ல பொண்ணு. அதை ப்ரூவ் பண்ணதுக்கான அத்தனை எவிடன்ஸையும் என்கிட்ட காமிச்சிட்டா. எவிடன்ஸா? என்ன எவிடன்ஸ்? அவ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டா. அவ படிச்ச ஸ்கூல், அவ வீடு எல்லாத்தையும் காமிச்சா. அமெரிக்கால இருக்கிற அவங்க அப்பா கூட நான் பேசினேன். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் மாப்பிள்ள. ஆண்டனி தான் ஆளை மாத்தி புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். பிரியங்கா ரொம்ப நல்ல பொண்ணு. நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். இந்த உண்மை எல்லாம் தெரியாம அவ நம்ம அருண் வாழ்க்கையை நாசம் பண்ண வந்திருக்கான்னு நினைச்சு அவளை பத்தி தப்பு தப்பா நான் கூட முதல்ல அப்படித்தான் நினைச்சேன். இந்த குற்ற உணர்ச்சி எனக்கும் இருக்கு. அதுக்கு இல்ல பிரியங்கா பாவம் நல்ல பொண்ணு. அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே. சரி, இந்த விஷயத்த நான் பேருனா ஆண்டனி, அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். ஏன் வேணாம்னு சொல்றீங்க? ஆண்டனி கிட்ட சொல்லணும். எதுக்கு மாப்பிள்ள? நீங்களாம் போய் எதுக்கு அவனை பாக்குறீங்க? இதை இப்படியே விட்டுறலாம். அதுல என்னத்த இருக்கு? உண்மையை சொல்றதுக்கு யார் வேணாலும் யாரை வேணாலும் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பிரியங்கா நம்ம வீட்டு பொண்ணு. நம்ம கிட்ட அவளை பத்தி தப்பா பேசின மாதிரி வேற எங்கேயாச்சும் போய் பேச மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதுக்கு முன்னாடி அவனுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும்ல. நான் போய் அவனை பார்க்கறேன். வரேன்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி சார், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோம் போல இருக்கு. பரவாயில்ல, உண்மைக்காக காத்திருக்கிறதுல தப்பு இல்லை. ஆ, ஜூலி விஷயம் என்னாச்சு சார்? என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? மருமக விஷயத்துல நீங்க தான் அவசரப்பட்டீங்கன்னு பிரியங்கா மாதிரி இருக்கிற இன்னொரு பொண்ணை பார்த்து தான் நீங்க தப்பா சொல்றீங்கன்னு என் மாமியார் சொல்றாங்க. அப்போது ப்ரொஃபஸர் அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க சார். நான் அவன் நிலைமை பற்றி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். ப்ரொஃபஸர் அவளுக்கு எதிராக திரும்பாமல் இருக்காங்கன்னா அப்போது அவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இல்லை ஆண்டனி, ஏன் என் மாமியார் சொன்னது சரியா இருக்கக்கூடாது? ஒருவேளை நீங்க தான் பிரியங்கா மாதிரி இருக்கிற இன்னொரு பொண்ணை பார்த்து தப்பா நினைக்கிறீங்களோ? சார், அதுக்கு சான்ஸே இல்லை சார். அவள் ஜூலியே தான். அந்த உண்மை ஜெயந்தி மேடம்க்கே நல்லா தெரியும். அப்படியா? ஆனா ஆனா அவங்க என்ன காரணத்துக்காக ஜூலியை காப்பாற்றணும்னு நினைக்கணும்? அதுதான் சார் நானும் உங்ககிட்ட கேட்குறேன். எதுக்காக அவளை காப்பாற்ற அவங்க ட்ரை பண்ணுறாங்க? நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். உங்கள் மாமியார் திருந்தி நல்லவங்களாம் வாழ்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அவங்க திருந்திட்டாங்களா இல்லையான்னு அந்த வீட்லேயே இருக்கிற உங்கள் தங்கச்சி கிட்ட கேட்டு பாருங்க. உண்மை என்னங்கிறது நல்லா தெரியும். இல்லை ஆண்டனி, நீங்கள் சொல்கிறது தப்பு. இதுக்கு முன்னால் வேணால் அவங்க இருந்த சூழ்நிலை அப்படி இருந்திருக்கலாம், அதனால அவங்க அப்படி இருந்தாங்க. ஆனால் எப்போ அவங்களுக்கு கிட்னி ஆப்ரேஷன் ஆச்சோ, அதுவும் என் தங்கச்சி எப்போ அவங்களுக்கு கிட்னி கொடுத்து அவங்க உயிரை காப்பாற்றினாலோ அன்னிலிருந்தே அவங்க திருந்திட்டாங்க. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க முந்தி மாதிரிலாம் கிடையாது, நல்லவங்கள மாறிட்டாங்க. சொந்த மகனோட வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் அவன் வாழ்க்கை நாசமாக போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க திருந்திட்டாங்கன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன் சார். ப்ரொஃபஸருக்கு வேணா நான் பார்த்த பொண்ணு வேற பொண்ணாக இருந்திருக்கலாம். ஆனால் என் கண்ணு என்னை ஏமாத்தாது சார். என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை உண்மைங்கிறத அந்த ஜூலி வாயாலேயே நான் சொல்ல வைப்பேன். ப்ரொஃபஸர் முன்னாடி அந்த ஜூலி அவளோட கடந்த கால கதையை பற்றி சொல்லுவா. அப்போ எல்லாருக்கும் நான் சொன்னது உண்மைன்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.